என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும் என்று சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே ஜெபித்ததை நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம். உற்சாகமான ஆவி நமக்கு தேவை. அந்த ஆவியில் உற்சாகம் அற்று போவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொய்வும் ஒரு சோர்வும் வந்துவிடும் என்பதை நேற்று சொன்னேன். அதற்கு ஜெபம் மிக அவசியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 51:12. உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கட்டும். பிரியமானவர்களே, இந்த சீரீஸ் முழுவதுமாக நாம் உற்சாகமாய் செய்ய வேண்டிய காரியம், உற்சாகமான ஆவி என்னிலே தாங்கும் என்றால், என்னை தாங்கும் என்றால், உற்சாக ஆவியினால் நான் நிரம்பி இருப்பேன் என்றால் நான் அதற்கு ஜெபிக்க வேண்டும். ஆனால் அந்த அனுபவம் எங்கு கொண்டு செல்லும் அப்படின்றத வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது சங்கீதம் 54:6 வாசிக்கிறேன். சங்கீதம் 54:6. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. பிரியமானவர்களே, உற்சாகமான பலி நாம் செலுத்த வேண்டும். உற்சாகமான பலி. நம்ம ஒருவேளை இந்த நாட்களில் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உண்மைதான். பழைய ஏற்பாட்டு அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் பரியந்தம் அவர் பலியாகும் மட்டும் அங்கே பலி செலுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த பிரதான பலி, அதாவது அந்த ஆட்டுக்குட்டியானவர், பழுதற்ற ஆட்டுக்குட்டியானவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியானவர், அவர் நமக்காக பலியானதினாலே பலி நிறுத்தப்பட்டது. இப்பொழுது நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பலிபீடம் அங்கே இருக்கிறது. அதாவது இன்றைக்கும் நாம் பலி செலுத்த வேண்டும். எதை? நம்மையே பலியாக கொடுக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதத்தின் 108வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 119ஆம் சங்கீதம் 108வது வசனம். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் வாயின் உற்சாக பலிகளை. அப்போ இங்கு பார்க்கிறோம், பலி செலுத்துவது ஏதோ ஒரு பிராணியை கொண்டு வந்து அங்கே அதன் தலையிலே கை வைத்து தன் பாவத்தை எல்லாம் அதன் மேல் சுமத்தி அதை பலி செலுத்துகிறோம். நமக்கு பதிலாக ஒரு பிராணி, ஒரு காளையோ ஒரு ஆடோ அங்கே பலியாகிறது. ஆனால் இங்கு பார்க்கிறோம், என்னுடைய வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ வாயின் உற்சாக பலி, அது என்ன வாயின் உற்சாக பலி? ஓசியால 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலையும் அங்கே ஓசியா தீர்க்கன் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன். ஓசியா 14:2. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அப்படின்னா அப்போ உதடுகளிலே உற்சாக பலி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஓசியாவில் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அப்போ உதடிலிருந்து பிறக்கிற அந்த பலி எது? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஒரு பலி உண்டு. நாம் இப்பொழுது என் பாவத்திற்காக பலி செலுத்த வேண்டியதில்லை. என் பாவத்திற்கான பலியானவருக்கு நான் ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்க நான் அழைக்கப்படுகிறேன். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். எபிரேயர் 13:15 அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு நாம் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாயிலே ஸ்தோத்திர பலி உண்டா? உங்கள் வாயில் துதிக்கிற அந்த துதி அனுபவம் உண்டா? ஜெபம் பண்ணுறோம். நேற்று சொன்னேன், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபிக்க வேண்டும். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப நேரத்தில் எவ்வளவு நேரம்
நாம் நம்முடைய பிரச்சனைகளையும் நம் தேவைகளையும் சொல்லிவிட்டு நாம் ஜெபத்தை ஆமேன்னு போட்டு முடிச்சுட்டு வந்துடுறோம். யோசித்து பாருங்க. ஆனால் நம்முடைய ஜெப நேரத்தில் அதிகமான நேரம் ஸ்தோத்திரத்திற்கு நாம் செலவிடுவோம். அவரை துதிப்போம். எத்தனை நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம், எத்தனை தயவை, எத்தனை இரக்கத்தை, எத்தனை கிருபையை தேவன் நமக்கு வழங்கி இருக்கிறார். இதையெல்லாம் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியாதே. துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருங்க. உங்கள் உதடுகளின் காளையாகி அந்த ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு உற்சாகமாக செலுத்துங்க. ஏதோ கடமைக்காக டிவியில் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, நாங்களும் துதிக்கிறோம், இல்லை அது எங்கள் வீட்டில் ஸ்தோத்திரம் போய்கிட்டே இருக்கும், நான் என் வேலையை பார்ப்பேன், அல்லது எனக்கு ஒரு சின்ன புக் இருக்குது, நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவேளை ஸ்தோத்திரங்களை வாசித்து நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன்னு நினைக்கலாம். வாசிப்பதனால் அல்ல. சில நேரங்களில் சில மதங்களில் 1000 முறை எழுதுனா நன்மை கிடைக்கும் அப்படின்னு சிலர் அப்படி நினைக்கிறது உண்டு. அதே போல் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நான் ஒரு 1000 ஸ்தோத்திரம் போட்டுட்டேனா, இல்லை ஒரு 10,000 ஸ்தோத்திரம் போட்டுட்டேனா அது போதும் அப்படின்னு. ஆனால் இங்கே உதடுகளின் காளையாகி அந்த ஸ்தோத்திர பலியை உற்சாகத்துடன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உணர்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், உள்ளத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், உண்மையாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மூணுத்தையும் மறந்துடாதீங்க. உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், உற்சாகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், உண்மையாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு அந்த ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமே. அந்த ஸ்தோத்திரத்தில் எந்த விதமான பழுதும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்தோத்திரம் கடமைக்காக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் உணர்வடைவோம். உற்சாக பலிகளை தேவனுக்கு செலுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த உற்சாக பலி எப்போ வரும் தெரியுமா? நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து உற்சாகமாய் உண்மையாய் அந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். துதிங்க, துதிங்க. இன்னைக்கு துதிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? துதிங்க. இதுதான் துதிக்க வேண்டிய நேரம். துதிக்க முடியலேன்னு சொல்கிறீங்களா? துதிங்க. இதை துதிக்க வேண்டிய காலம். பரவாயில்ல, அந்த சூழ்நிலையில் துதிங்க. நேற்று சொன்னேன், ஜெபிக்க முடியல, ஜெபிங்களேன், வாயை திறங்களேன். ஐயா ஸ்தோத்திரம் பண்ண முடியல, அந்த சூழ்நிலை இப்போ இல்லையே, இல்லை, இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் துதிங்க. ஆண்டவரே, உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, உம்மை தாண்டி எதுவும் என்னிடத்துல வரப்போறது இல்லை. ஆண்டவரே, உங்களுடைய அறிவுக்கு எட்டாமல் என் வாழ்க்கையில் எதுவும் வராது. எனவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரங்கள், உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. இந்த ஸ்தோத்திர பலி தேவனுக்கு பிரியமானது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பலி நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற, உதடுகளிலிருந்து பிறக்கிற அந்த ஸ்தோத்திர பலி எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். ஜோமல்லாமா, நல்ல தகப்பனே, உற்சாகமாய் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஸ்தோத்திரங்களிலே ஆண்டவரே, ஏதோ கடமைக்காக டெய்லி சொல்லணும், டெய்லி பேசணும், டெய்லி எழுதணும், டெய்லி கேட்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஆண்டவரே ஒரு அர்த்தம் இல்லாமல் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் அர்த்தத்தோடு துதிக்க கிருபத்தாங்க, உணர்ந்து துதிக்க கிருபத்தாங்க, உண்மையாய் துதிக்க கிருபத்தாங்க, உற்சாகமாய் துதிக்க கிருபத்தாங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த அனுபவம் அவர்களுடைய அனுபவமாக மாறட்டும். அந்த உற்சாக பலியை நான் செலுத்துவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 13:15. God bless you. பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSCயை கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸ் தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய
அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரவங்க அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.